நீங்கள் கோவப்படம், சிவாமணத்து செக்ஸி படத்துலலாம் ரொமான்ஸ் வந்து எவ்வளோ நல்லா பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாதாண்ணா, இதெல்லாம் ஒரு 70 வயசு 80 வயசில் பண்ணக்கூடிய கேரக்டராச்சே, எப்படி இதில் பண்ணீங்க? அது நீங்களே இல்லை, நான் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறேன்னு. அது வந்து ஆக்சுவலி படம் வந்து நெரேட்டிவே என்னோடய வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுலேருந்து அப்படியே கிளைமேக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஸோ கட்ட பிரம்மச்சாரிகள் மாதிரிலாம் நடிக்கலைண்ணா, 70 வயசு மாதிரிலாம் நடிக்கலைண்ணா. எனக்கும் நாங்களும் வந்து ஒரு 90s கிட் மாதிரி கல்யாணமே ஆகாம கஷ்டப்படுற மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறோம். அதில் படத்தில் கூட கேட்போம், என்னப்பா அவனுக்கு கல்யாணம்லாம் பண்ணலையா அப்படின்னு. இது ஆக்சுவலி எதுக்கு அந்த பண்ணியிருக்காருன்னா, பார்ட் 2 மாதிரி ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேருந்து வேறு மாதிரி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஜீவா சார், படத்தில் ஒரு டைலாக் வருது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு ட்ரெண்டிங் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அந்த டைலாக் பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? ஆக்சுவலி பேசும்போது கொஞ்சம் தெரியாமல் தான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்தோன்னே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன சார் இப்படி பேசிட்டீங்க, என்ன சார் இப்படி பேசிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், படத்தில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கரெக்டான அமைஞ்சிடுச்சு. அது வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தேட்டரில் வந்து அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒருவேளை அந்த டைலாக்கை எடுக்க சொன்னால் இந்த குழு எடுப்பாங்களா, இல்லை வந்து அப்ரோச் பண்ணுவீங்களா? நான் சென்சாரே கிடச்சிடுச்சுண்ணே நமக்கு. இல்லை, நான் சென்சார் கிடச்சது ஓகே. இப்போ என்ன தெரியல. இல்லை எடுக்க சொல்ல மாட்டேன். நான் எல்லாத்தையும் இப்போ எல்லாரும் பார்த்துட்டாங்க படத்தை, வேண்டியப்பட்ட ஆளை பார்த்துட்டாங்க படத்தை. ஜீவண்ணே, இவரு எசுக்கு பசுக்காக கேட்பாருப்பா இவரு. இல்லை, அது தம்பி ராமையா சார் கிட்ட தான் கேட்கணும். என்னங்கண்ணே? இல்லை, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து சக நடிகர் கீழே துணை நடிகரில் பார்த்தா கூட ஓகே அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களையும் மேடை ஏற்றி நீங்கள் அழகாக பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது நாங்கள் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸுங்க. ஸோ அதனால் ஒரு 11 பேரோடு, இல்லை 16 பேரோடு தான் போவோம். ஸோ ஒரு ஸ்போர்ட்டிவ் ஆட்டிடியூட் தான் இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு வந்து வர படங்களில் முதல்ல வந்து படத்துடைய பேரை தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் மாற்றினதில் உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஹிட்டு அடிச்சுது. எஸ்எம்எஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. அதே போல் இதுலேயும் ட்ரிபிள்-டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்கள் தலைமையில் வந்ததா? இல்லை, இது வந்து பியூராக வந்து முத்து அவரோட இதுதான். இப்போ ஏன்னா கொஞ்சம் கட்சி பேர் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி 3 எழுத்தில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இது கொஞ்சம் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஊராட்சி தலைவராக நடிக்கிறேன். ஸோ அதில் வந்து சரி, ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸில் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. அது இல்லாமல் இன்டர்நெட்டில் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரிபிள்-டி அப்படின்னு நடித்தா உடனே அது வந்துடுது. ஸோ எஸ்எம்எஸ் ட்ரிபிள்-டி, இப்போ அடுத்த படம் கூட ஜாலியாக இருந்த ஒருத்தன். ஸோ அந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். தம்பிராமே சார், நன்றி. இப்போ பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க, எங்களுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் யூஏலாம் கொடுத்துட்டாங்க, யூ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஜனநாயகத்துக்கு கொடுக்கலன்றதுனால நீங்கள் சொன்னீங்களா? அப்பா, அது எப்பேற்பட்ட படம், உலகம் முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பி தான் மேடை சொல்லிட்டாங்களே. ஸோ எல்லாருமே அது வந்தால் அது எல்லாருக்குமே பொங்கல் தான் இல்லையா? அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியினுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அகலப்படுத்தினதில் ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறையில் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இல்லையா? இவ்வளோ பெரிய கலெக்ஷன். ஸோ அந்த படம் முடங்கி இருக்கிறதன் மூலமாக எல்லாருமே, சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை கவலைப்படதான் செய்வாங்க, யார் இல்லையா? நம்மளே கவலைப்படுகிற பொழுது அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ், அதோட சம்மந்தப்பட்ட தம்பி வினோத் டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, கொஞ்சம் தாழ்த்தி வருது, அவ்வளோதான். பட் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்குது. ஆமாம், ஜனங்களின் நாயகன் அந்த படம் வருகிற பொழுது எல்லோரும் கொண்டாடுவாங்க, அவ்வளோதானே. இது ஜீவா சார் வந்து மெயின் போர்ஷனாக நடிக்கிறாரு, ஆனால் டைட்டிலில் உங்கள் பேர் தான் வச்சுருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி அப்பா, எல்லாருக்கும் மூளையில் இருக்கும், தம்பி ஒன்று நடுவில் இருக்குப்பா. அது இல்லை, இது ஒரு நிகழ்வுக்காக நாங்கள் துபாயில் போயிட்டு இருந்தோம். தம்பி முத்துக்குமார் ஹீரோ சார் நாங்களாம் வருகிற பொழுது 2-3 டைட்டில் அங்கே பேசப்பட்டது. தம்பி நிதிஷ் இயக்குனர் எல்லாம் சேர்ந்து. அப்போ என்னதான் மலையாளியாக இருந்தாலும் தமிழில் எந்த பர்டிகுலர் வேர்டு இந்த ரீச் ஆகும் அப்படின்ற பொழுது நீங்களே சொன்னீங்களே, தம்பி ஒரு ஃபார்மேட் போட்டிருக்காரு எஸ்எம்எஸ் அப்படின்றது. ஸோ எனது பார்வை ரசிகனாக 5-6 வைக்கிற பொழுது ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கண் ரவி சார். ஓட்டெடுப்பு நடத்துகிற பொழுது இன்னும் காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. படைப்பு ரெடி ஆயிடுச்சு. குழந்தை பித்து 2 வருஷம் ஆச்சு, குழந்தை பேர் வைக்கலான்னு சொன்ன மாதிரி படைப்பு ரெடி ஆயிடுச்சு. டைட்டிலுக்கு ஒரு விவாதம் ஒரு நள்ளிரவில்
ஒரு நள்ளிரவில் நடந்தது. வருகிற பொழுது ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த பர்டிகுலர் டைட்டிலுக்கு ஓட்டு போட்டதுனால அப்படி ஓகே பண்ணப்பட்டது தான். ஸோ ட்ரிபிள் டி தான். அங்கே தம்பி எங்கடா தள்ளி விட்ருங்க. ட்ரிபிள் டி எஸ்எம்எஸ் அது மாதிரி. ஜீவா சார், சூப்பர் குட்ல கிட்டத்தட்ட 100 படம் எடுத்திருக்கோம். நீங்கள் கூட நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் படத்துக்குலாம் எந்த படத்துக்குமே சென்சாரில் பிரச்சனையே இல்லை. இந்த படத்துக்கு கூட சொன்னீங்க ஒரு டைலாக் வந்து கிளியர் நான் ஆகிடுச்சு. தானே சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர்னே. ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேனே. ஜிப்சியில் 48 கட்டுனேன். லாஸ்ட்டாக எனக்கு தானே ஃபஸ்ட்டு செஞ்சாங்க. என்னண்ணா இப்படி கேட்டீங்க? 48 கட்டினேன். படம் பிளாக் அண்ட் ஒயிட்லலாம் ஓடிச்சுனே. ஸோ அப்போ கரெக்டாக சென்சார் முடிஞ்சு கஷ்டம். அதெல்லாம் தாண்டி உள்ளே வரோம் கொரோனா வைரஸ். 2 சியும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணே. ஜீவா ப்ரோ, இங்கே ஜீவா சார், இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இங்கே நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் சில மாதங்களுக்கு முன்பு பேசியிருந்தாங்க, நடிகை வடிவகரசி. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த யூடியூப்பில் இருக்கிற ஃபாலோவர்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுட்டு ஆர்டிஸ்ட்லாம் எடுக்கிறாங்க, பட் அவங்களாம் நடிக்க தெரிய மாட்டேங்குது, இதனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் 2 பேர் கருத்து முரண்பாடாக இருக்குது, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அது அதான அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்னா அவங்க சொல்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இப்போது நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு துறையில் போனாலும் ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கும். ஒரு ஒத்திகை ஒன்று பார்ப்பாங்க. ஸோ ஒரு என்னதான் நம்ம டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருந்தாலும் சரி, என்னதான் நம்ம வந்து ஒரு ஒரு டான்ஸ் ஆட போனாலும் சரி, ஒரு ஃபைட் பண்ண சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் முறையான ஒரு ரிஹர்சல் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாருமே அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஹர்சல் பண்ணி உண்மையிலே அவங்களும் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி எல்லாமே ஒரே டேக்கில் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனி ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது வந்து நமக்கு ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலையுமே அது இதாக இருக்காது. அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க எங்களுக்கு. சார், இதில் 4 எழுத்தாளர்கள் பேர் போட்டிருக்கீங்களே, இந்த கதை 4 பேர் சேர்ந்து எழுதுனது அவர் தனித்தனியாக? ஆமாம் ஆமாம் சார். அது வந்து ஃபஸ்ட்டு முத்து நீங்கள் ஃபஸ்ட்டு சஞ்சய் ஜோசப் அவர் ரூம் போட்டு 45 நாள் இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீன் அமுச்சிக்கிட்டே இருப்பார். அண்ட் இது இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அந்த ஒரு இது இருக்குல்லண்ணே. இப்போ சாதாரண ஒன்லி தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், எடிட்டிங் என்னென்ன. ஆமாம் 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 அது எல்லாமே அப்படி தான் என்ன பண்ணுது. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு லைனாக பிடிச்சிட்டு ஒரு அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் கதையாக ஆல்ரெடி அவங்க ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நிறைய அவங்க இப்போ தம்பிராமையான வந்து இன்றைக்கி வேற ஒரு டைலாக் அடித்து விட்டுருவார் கதைக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி. உடனே என்னப்பா செம்மையாக பேசிட்டாரு, இப்போ நம்ம அதை விட பெட்டராக ஒரு லைன் கொடுக்கணும், அதை விட பெட்டரான ஒரு சீன் கொடுக்கணும் அண்ணனுக்குன்னு சொல்லி அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வருவாங்க. டக்குன்னு நடுவில் ஒரு மழை பேஞ்சிருச்சு ஒரு 10 நாள். அப்போவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. ப்ரொடியூசர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்லும் போது கொஞ்சம் இன்னும் இதை விட ஒரு 45 ஒரு 60% தான் இருந்தது பட்ஜெட்டு. அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னோன்னே அவருக்கு பயங்கர எக்ஸைட் ஆனோன்னே இன்னும் ஒரு கிளைமேக்ஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சீக்வன்ஸு சேர்த்துட்டாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஒரு படம் வந்து 60%ல் தான் ஆரம்பிப்போம். அது அப்புறம் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு 100%ல் பண்ணுவோம். அப்புறம் படம் எடிட் ஆகி அது ஒரு நெரேட்டிவாக வரும்போது அது ஒரு 110-115% எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அது மக்கள்கிட்ட போய் எவ்வளோ % சேருதுங்கிறது வந்து படமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்பா பார்க்கல சார். அவர் சொன்னார், நீ படம் ரிலீஸ் போது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஸோ பட் அவரோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது சார். ஜீவா சார், ஒவ்வொரு படத்துக்கு ரொம்ப கேப் விடுறீங்களே. கேப்பா சார்? இப்போ கேப்பே இல்லாமல் பண்ணுறேன் சார். இப்போ 2026லேருந்து பாருங்கள், சும்மா கேப்பே இல்லாமல் வரும். இதுக்கு ஒரு படம் பண்ணுறோம், இதுக்கப்புறம் ராஜேஷ் சாரோட ஒரு படம் பண்ணுறேன், திரும்ப பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறேன். போன வாட்டி அவர் கேட்டிருந்தார், என்னங்க கதையெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லையா அப்படின்னு. நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து போய் கரெக்டாக போயிட்டு ஒரு 4 பேர்கிட்ட கரெக்டாக கதை கேட்டு இப்போ முறையாக பண்ணுறோம். ஏன்னா அது இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட்ஸ் அப்படி இப்படின்லாம் இருக்குதுண்ணே. ஸோ எல்லாருமே அதுக்கு அந்த பட்ஜெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் கை கடக்கமா எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி நம்ம படம் பண்ணுறோம். மாஸ்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபைட்னா உடனே போய் கோடியோகிராஃப் பண்ணுறாங்க, அடித்து உடைக்கிறது. ஸோ இது காமெடி கலந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜீவா சாரே கலாய்ப்பார். ஸோ சண்டை எடுக்கும்போது எத்தனை வாட்டி கலாய்ச்சாரு, எத்தனை வாட்டி டேக்கு போச்சு, காமெடியாக வந்துச்சா இல்லை எடுக்க விட்டாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே நின்று பேசும்போது ஒரு 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு, ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்புறம் நம்ம அண்ணனுக்கு சொல்லணும். அப்புறம் மெயினாக டேரக்டர் சார் சொல்லணும், கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அவங்க தான் டோட்டலாக ஒரு கிராஃப்டாகவே சார்ட் போட்டு
இதுக்கு இந்த மேட்ரு இந்த மாதிரி ஒரு 20 ஆர்டிஸ்ட் சும்மா இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து 2 வீட்டுக்கும் பிரச்சனை ஆகும்போது இன்செட்டில் அண்ணன் வந்து 2 பேருமே சால்வ் பண்ணணும். ஸோ அதில் வந்து பேசணும். இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கிராஃப்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ணும்போது அதில் வர அண்ணனுக்கும் இன்செட்டில் வந்து உள்ள ஒரு சின்ன ஃபைட்ஸ்லாம் இருக்கும். அது இல்லாமல் போய்ட்டு அங்கே டேங்க்லேருந்து அங்கேருந்து இறங்குது ஒரு காமெடி சீக்வன்ஸாகவே ப்ளே ஆகும். பட் ஆனால் என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணன் எப்போவுமே என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக அதை பண்ணிவிடுவார். ஸோ இன்கேஸ் இது இல்லாமல் இது இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்ட் போட்டு தான் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். ஜீவா சார், ஜீவா சார், ஆக்சுவலி என்னென்னா அவங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, கொஞ்சம் ரோப்பு கீப்பெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் படிக்கிறாங்க. எட்டி வச்சா வேறு பக்கம் போகக்கூடாது, கரெக்டான ஃபிசிக்ஸில் போய் கீழே விழணும். அந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சொன்னேன். அது மட்டும்தான் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி கலாய்ச்சேன்னா. ஏன்னா ஒரு ஷாட் ஒன்று பார்த்தேன், ஒன்று அடித்தா சும்மா கீழே தான் போய் விழணும், ஆனால் அவன் கூரைக்கு மேலே போய் விழுறாரு. நான் சொன்னேன், அண்ணே இங்கே இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கும், பசங்க கலாய்ச்சிருவானுங்க. பசங்க கலாய்க்கிறத விட அது வேலை இல்லாமல் மீம் வேற போட்டு அது வேற வந்து பயங்கரமாக கண்டென்ட் வச்சு சம்பாதிக்கிறானுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் என் பையனே கலாய்ப்பான். வாட் இஸ் திஸ் டேடி, வாட் இஸ் திஸ், இதை ஃபிசிக்ஸே தெரியா ஃபெயிலா நீ அப்படின்லாம் கேட்பான் பையன். ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் எதுவும் சம்பவம் பண்ணிடாதீங்க. ஸோ பட் அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக தான் இருந்தது. நீங்கள் டைரக்டரும் விட மாட்டார் அவர். ஜீவா சார், எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனோட டைட்டில் வேறு, நீங்கள் வேறு விஜய் சார் அண்ணன் அண்ணன்வீங்க, தம்பி தலைமையில் ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது பிளான் பண்ணி வச்சிங்களா? நீங்கள் அடுத்த டீசர் பாருங்கள், அதுக்கு பதில் வச்சுருக்கிறேன் நான் அதுக்கு. ஏன்னா அவர் கூட படம் பண்ண போகிறேன்ட்டு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான். நடிக்க வந்தால் நிச்சயமாக நாங்கள் ரெடியாக இருப்போம். பட் லெட்ஸ் see what happens. Jivaji, this is purely as a producer உங்ககிட்ட. We know you, உங்க அப்பா வந்து he is an exceptional producer. அதாவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து அதன் மூலமாக பல குவாலிட்டி ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் the complaint that we are hearing is that small films are finding it increasingly difficult அப்படிங்கிறாங்க. ஏன்னா the OTTs have stopped lending a helping hand அப்படிங்கிறது. You understand the problem that I'm referring to. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராகவும் வேலை பார்த்துருக்கீங்கன்னும் பொழுது what is your take on the issue? Do you think the environment is conducive for small films or certain things need to be addressed? If so, what are they? I think the first best thing what we have to understand to make small films or big films is like we have to learn from Malayalam industry, because as a team they all come. எல்லாருமே டீமாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்கன்னா ஒரு ஆக்டராகவும் இருக்கிறாங்க, ஒரு சினிமாட்டோகிராஃபரும் இருக்கிறாங்க, எடிட்டராகவும் இருக்கிறாங்க, ரைட்டராகவும் இருக்கிறாங்க, டைரக்டராகவும் இருக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுமெல் பாய்ஸில் நடித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஒரு எடிட்டர் ஒரு ரைட்டர். ஸோ ஐ ஃபீல் இன்னும் இந்த மாதிரி கூட்டமைப்பில் நான் எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணேன். இப்போ நான் ஒன்லி ஆக்டிங் தான் பண்ணுவேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதாகிடும். பிகாஸ் இன்றைக்கி வந்து யூ நீட் மல்டிபிள் ஸ்கில் செட் டு பி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் கர்நாடகாவில் கூட நம்ம சூ ஃபேமிலி, அப்புறம் அந்த ரிஷப் ஷெட்டி, அவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு கூட்டமைப்பில் ஓகே நீ இந்த ஜானரில் பண்ணுறியா, நான் இந்த ஜானரில் பண்ணுறேன். ஐ ஃபீல் வி ஹாவ் டு ஃபார்ம் அ கம்யூனிட்டி தேன் ஃபார்மிங் தேர். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு பெரிய ஷிப்பில் போனால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் ஐ ஃபீல் வென் யூ இந்த மாதிரி பட்ஜெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அது எதுக்கான ப்ராப்ளம் வந்து அந்த ஷிப்பில் இருக்கிற பொருள், அதாவது அந்த ஷிப்பில் இருக்கிற ஸ்க்ராப்பை உடச்சி சின்ன சின்ன போட்ஸில் போகணுன்னு பார்க்குறாங்க. ஸோ ஐ ஃபீல் வென் யூ கோ ஆஸ் அ பிக் டீம், ஸோ அதனால தான் இந்த ஒரு பெரிய டீமோடு நம்ம போகும்போது ஸோ வி ஃபீல் எல்லாரோட கோஆப்ரேஷன் இருந்தால் ஒரு என்ன படமாக இருந்தாலும் சரி 45 டேஸ்க்கு மேலே ஒரு படம் எடுத்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லாஸ் வரும். நீங்கள் பெரிய பட்ஜெட் படம் ஒரு 100 கோடி ரூபாய் படம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட அதை 45 டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க. நீங்கள் ஒரு 4 கோடி ரூபாய் படம் எடுத்தால் கூட அது 45 டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க. ஏன்னா ஒரு 45 டேஸ்க்கு மேலே போனால் அந்த வட்டி தாங்காது. பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஃபேமிலி, ஃப்ரம் அ ஃபினான்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் பேயிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் நோ ரீசன். எந்த டெக்னீஷியன் கையிலையும் போகிறதில்ல அந்த காசு, எந்த ஆர்டிஸ்ட் கையிலையும் அந்த காசு போகிறதில்ல, ஃபுட்டேஜ் தான் இதாகுது. அண்ட் இந்த மோர் படத்தை வந்து லேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபைனான்ஸோட அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஏறுது, படமும் பழசாகுது,
மக்களோட அதாவது ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸும் ஆக்டர்ஸோட உழைப்பும் கொஞ்சம் லைட்டாக ஸ்டேல் ஆகுது. ஸோ கல் சூடாக இருக்கும்போதே தோசை போட்டணும், தோசை சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டுடணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஆல் த ப்ரொடியூசர்ஸ் டு செட்டை இப்படி ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்கும்போதே படத்தோட ரிலீஸ் மந்த் அட்லீஸ்ட் கொடுங்க, டேட் வேண்டாம், அட்லீஸ்ட் ரிலீஸ் மந்த் கொடுத்தீங்கன்னா மற்ற பீப்புள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஜென்யூன்லி நான் தெலுங்கு படம் வந்து சமீபத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அது சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக போய் ஜஸ்ட் வென் சரஸ்வதியில் போய் சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக நடிச்சிருந்தேன். அப்போது அங்கே போய் பார்க்கும்போது ஒரு 15-16 ஹீரோ இருக்கிறாங்க. ஆளுக்கு 300 தேட்டர் வச்சுருக்கிறாங்க. இது முடிச்சா அவங்க வராங்க, அது முடிச்சா அது வராங்க. ஸோ ஒரு ஹெல்த்தி காம்படிட்டிவ்னஸ் இருக்குது. பட் இந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் இல்லை அங்கே. ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்குப்பா, அந்த ஹீரோ அவங்களோட காம்படிட்டர் கூட சொன்ன அந்த படம் நல்லா இருக்குப்பா போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் திஸ் இஸ் அ பிஸ்னஸ். திஸ் இஸ் நத்திங் அபவுட் இன்னொருத்தவங்களோட தட்டில் நம்ம காலை வச்சு அதை எட்டி உதச்சி அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லைங்க. பட் இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங், இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங், இவருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு, இவருக்கு அது போயிடுச்சு, இவரு போயிடுச்சு அப்படின்னு. பட் இன்னைக்கு லைக் டுடே ஐ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் பேக்ட்ராப். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லான ஃபிலிம் எடுக்கிறதுக்கான கட்டாயத்தில் நானும் இருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கேன். புது டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறேன். ஒரு விஷயம் ரொம்ப பெருமையாக ஒரு விஷயம் சொல்லிப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் தான் இருக்கிறதுலே நான் 45 ஃபிலிம்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 நியூ டைரக்டர்ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ மைட் பி ராங். ஸோ ஒரு ஐ திங்க் மோர் தென் 10 to 15 டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸை நான் என்னோட ஆக்டிங்கில் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டென்ட் கோ பிஹைண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற டைரக்டரோ மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரொடியூசரோ அவங்க பின்னாடி நான் என்றைக்குமே போனதில்லை. நான் யார் பின்னாடி போயிருக்கிறேனோ, யார் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஸ்கிரிப்டு, ஒரு புது டைரக்டர், அவங்கக்கிட்ட ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை ஐ ட்ரை டு ட்ராவல் இன் திஸ் ட்ரீம். அண்ட் இன்னைக்கு ஆஃப்டர் so many years of acting and so many films, ஈவன் இன்னைக்கு நானும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும்னு பார்த்துட்ருக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் மை இன்வால்வ்மெண்ட் ஆஸ் அ டீம். சாதாரணமாக சொல்லுவாங்கப்பா ஹீரோ இன்வால்வ் ஆகிறாருப்பா, இந்த வாட்டி அஃபிஷியலாக ஐ வாண்ட் டு கெட் இன்வால்வ்ட். அண்ட் அந்த ஏன் இந்த ஃபஸ்ட்டு இந்த தலைவர் தம்பி தலைமையில்னா பேசிக்லி என் தலைமையில் இந்த ஒரு விஷயம் பண்ணணும். அது ஹிட் ஆகட்டும் ஃப்ளாப் ஆகட்டும், ஹிட் ஆனால் நிச்சயமாக டீமுக்கு கொடுப்பேன், ஃப்ளாப் ஆனால் அதை நான் எடுத்துப்பேன். ஸோ அந்த தைரியம் எங்ககிட்ட இருக்குது, அந்த நிலையில் இருக்குது. ஸோ வி கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் பேக்ரவுண்ட், வி நோ ஹவு டு மேக் இட் அப் ஃபார் இட் ஆல்சோ.